திருப்பத்தூரில் தனியார் பள்ளி காவலாளி ஓட ஓட விரட்டி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்டுள்ளார். பட்டப்பகலில் அரங்கேறிய கொலைக்கான பகீர் பின்னணி என்ன? சைக்கிளில் வேலைக்கு புறப்பட்டு சென்ற காவலாளியை பைக்கில் வந்தவர்கள் வழிமறித்து வெறிச் செயலில் ஈடுபட்டனர். காவலாளியை காத்திருந்து தீர்த்து கட்டியவர்கள் யார்? நடந்தது என்ன? திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த முஸ்லீம்பூர் பகுதியை சேர்ந்தவர் 40 வயதான இர்ஃபான். இவருக்கு திருமணமாகி ஆஜிரியா என்ற மனைவியும் 2 மகன்கள் மற்றும் ஒரு மகளும் உள்ளனர். மனைவி வெளிநாட்டில் வேலை பார்த்து வரக்கூடிய நிலையில் இர்ஃபான் உள்ளூரில் தனியார் பள்ளியில் காவலாளியாக வேலை செய்து வந்தார். இந்நிலையில் இன்று காலை இர்ஃபான் வழக்கம் போல் தன்னுடைய சைக்கிளில் பள்ளிக்கு சென்றார். அப்போது எதிரே பைக்கில் வந்த இருவர் அவரை வழிமறித்து தகராறில் ஈடுபட்டதோடு திடீர் என்று வெறிச் செயலிலும் ஈடுபட்டனர். இர்ஃபானை சைக்கிளிலிருந்து கீழே தள்ளிவிட்டு தாங்கள் மறைத்து வைத்திருந்த கத்தியை எடுத்து அவருடைய வயிற்றில் குத்தினர். வலி தாங்க முடியாமல் அலறி கூச்சலிட்டபடி எழுந்து ஓடியவரை மர்ம கும்பல் விடாது துரத்தி சென்று ஓட ஓட விரட்டி இடுப்பு மற்றும் வயிறு உள்ளிட்ட இடங்களில் சரமாரியாக குத்தினர். இரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த இர்ஃபான் துடிதுடித்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அலறல் சத்தம் கேட்டு அந்த பகுதி மக்கள் ஓடிவர பொதுமக்கள் வருவதை கண்டதும் மர்ம நபர்கள் அங்கிருந்து தப்பி ஓடினர். இது குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த வாணியம்பாடி போலீசார் இர்ஃபானின் உடலை உடற்கூராய்விற்காக அனுப்பி வைத்து தப்பி ஓடிய கொலையாளிகளை தேடி வருகின்றனர். வாணியம்பாடி துணை போலீஸ் சூப்பரண்ட் விஜயகுமார் தலைமையிலான போலீசார் அந்த பகுதியில் பொருத்தப்பட்டிருக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான வீடியோ காட்சிகளை சேகரித்து ஆய்வு செய்தனர். கொலையாளிகள் பிடிபட்ட பிறகே இர்ஃபான் கொலைக்கான உண்மை குறித்து தெரியவரும். பட்ட பகலில் தனியார் பள்ளியின் காவலாளி கத்தியால் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் வாணியம்பாடியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.